அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதல் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இதுவரை 1ஆம் அதிகாரத்தின் 12 வசனங்களை நாம் ஆராய்ந்தோம். இதை 12 வசனங்களை நாம் சிந்தித்தோம், 12 வசனங்களை நாம் ஆராய்ந்தோம் என்று சொல்லும் போது இதில் அடங்கி இருக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி முடித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், சில வார்த்தைகளை நாம் அப்படியே ஜம்ப் பண்ணி வந்திருக்கிறோம். எல்லாம் அப்படி விளக்கி சொல்லுவதற்கு நமக்கு நேரம் போதாது. ஆகையினாலே சிலவற்றை அவசியம் நாம் அறிந்திருக்க வேண்டிய விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். 12ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு, அதனுடைய இறந்த காலம், அதனுடைய நிகழ்காலம், அதனுடைய வருங்காலம், இந்த விஷயங்களை குறித்து மிக அழகாக பேதுரு அப்போஸ்தலன் பல்வேறு அம்சங்களை விவரித்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் சிந்தித்தோம். இப்பொழுது 13வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். பதிமூன்றாம் வசனம் ஆரம்பிக்கும் போது ஆகையால் என்ற அந்த வார்த்தையோடு ஆரம்பமாகிறதை நாம் பார்க்கலாம். சில வேளைகளில் வேதத்தில் அப்படி ஆகையால் என்ற அந்த வார்த்தையோடு சில பகுதிகள் தொடங்குகின்றன. அப்படி தொடங்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், முன்னாலே சொல்லப்பட்ட விஷயங்களை வாசகர்களுடைய மனசிலே கொண்டு வந்து நிறுத்தி அவைகளின் அடிப்படையில் இனி நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அறிவுரைகள் கூறுகிறதை நாம் பார்க்கலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் 12 வசனங்களில் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று ஏவல் சொல்லாக வரக்கூடிய ஒரு வார்த்தையையும் நாம் பார்க்க முடியாது. மாறாக நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், இப்படி காக்கப்பட்டு வருகிறீர்கள், சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூறுகிறீர்கள் என்று அவர்களை பற்றிய அந்த குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதிலிருந்தே தெரிகிறது, முதல் 12 வசனங்கள் நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியங்களை பற்றி கூறுகின்றன. 13 முதல் உள்ள வசனங்களில் இத்தகைய ஸ்லாக்கியங்களை, பதவிகளை பெற்ற நாம் இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய அறிவுரைகள் கூறுகிறார். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் கூட சொல்லலாம். பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு எழுத்து நடை இந்த வேளையிலே நாம் கவனிக்கப்பட வேண்டியது. அவர் நிருபங்களை எழுதும்போது பெரும்பாலும் தம்முடைய நிருபங்களிலே முந்தின பகுதி நாம் யாராக இருந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று நம்முடைய அனுபவத்தை விவரிப்பார், அல்லது உபதேச சம்பந்தமான விஷயங்களை பற்றி குறிப்பிடுவார். வேறொரு விதத்தில் சொன்னார், நிருபத்தினுடைய பிந்தின பகுதியில் அந்த உபதேசத்திற்கு ஏற்ப அல்லது இப்படிப்பட்ட பாக்கியங்களை பெற்றிருக்கிற நாம் இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு ஆலோசனைகளை வழங்குவார். உதாரணமாக எபேசியர் நிருபத்தை எடுத்து பாருங்கள். எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கும் போது முதல் 3 அதிகாரங்கள் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி விவரிக்கின்றன. முதல் 3 அதிகாரங்கள். அதுலயும் நீங்க பார்க்கும்போது நீங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி அறிவுரையாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம ரொம்ப பார்க்க முடியாது. நாம் யாராய் இருந்தோம், இப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதினால் எந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா விவரிச்சு காண்பிச்சுட்டு 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது முதல் வசனத்தில் ஆதலால் அப்படின்னா ஆகையால் அப்படிங்கிறதோ, ஆதலால் அப்படிங்கிறதோ, எனவே அப்படிங்கிறதோ எல்லா அர்த்தம் ஒண்ணுதாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அது என்னென்ன நடக்கை அப்படிங்கிறத அடுத்து விவரிக்கிறார். இதே போல பேதுரு அப்போஸ்தலன் முதல் 12 வசனங்களில் நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியங்களை பற்றி விவரித்த பின்
13ஆம் வசனத்திலிருந்து இத்தகைய சாக்கியங்களை பாக்கியங்களை பெற்ற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விவரிக்கிறார். அதை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். வசனம் 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு எழுதுறார். 13 to 16 வரை உள்ள வசனங்களில் இதுல விசுவாசிகளுக்கு பல அறிவுரைகள் சொல்லுகிறேன். இதெல்லாம் நான் சொன்னது மாதிரி நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது அவர் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அதே வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிற்பகுதியில இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அப்படின்னு சொல்றது எதை பத்தி சொல்றாரு? அவருடைய வருகையை பத்தி சொல்றார். அப்ப ஆண்டவர் வரப்போகிறார் அப்படிங்கிறத நினைப்பூட்டிவிட்டு அவர் வரப்போகிறதுனால் நீங்க என்ன செய்யணும்? ஒன்று, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி, அறையை கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னா நமக்கு புரியுது. மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்துக்கு அறை இருக்கிறதா? அப்படி கட்ட முடியுமா? ஓ, அதனால சரி 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 சொல்றேன். மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது அறையை கட்டிக்கொள்ளுதல் அப்படின்னா என்ன, அது என்ன அர்த்தத்துல சொல்லி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை பார்ப்போம். அப்ப அது மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கிறது நமக்கு தெரிய வரும். சொல்லும் போது ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்து, ஒரு தடவை ஒரு சிலர் அந்நிய பாஷை என்கின்ற அந்த வரத்தை பற்றி பேசுவதற்காக என்னிடத்தில் பேசுவதற்காக விருப்பம் தெரிவித்தார்கள். நானும் ஆரம்பத்தில் வேண்டாம் என்று சொன்னேன். அப்படி பேசுவதனால் எந்த காரியத்தையும் சாதிக்க போவதில்லை. அதற்கு பதிலாக பகைமை உணர்வு தான் அதிகமாக வரும். அதனால இந்த நட்பு அப்படியே தொடரட்டும் அப்படின்னு சொல்லி நான் அதை வேண்டான்னு வச்சேன். ஏன்னா அது சண்டையில போய் முடியும் அப்படின்னு தெரியும். அப்ப அவங்க இல்ல கண்டிப்பா நம்ம பேசுவோம் அப்படின்னு சரின்னு சொன்னேன். அப்ப அவங்ககிட்ட அந்த விவாதம் நடந்து கொண்டிருந்த போது, பேச்ச ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், அந்நிய பாஷை என்றால் என்ன என்கிறத சிந்திக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது பாஷை என்றால் என்னவென்று சிந்திக்க வேண்டும். அப்படித்தானே? பாஷைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்நிய பாஷையை பத்தி பார்க்கணும். பாஷைனா என்னன்னே தெரியாம அப்புறம் அந்நிய பாஷையை பற்றி எப்படி படிக்க முடியும்? அது மாதிரி மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அறையை கட்டிக்கொள்ளுங்கள் அல்லது அறை கட்டுதல் அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தில் சொல்லி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வேதாகமத்தின் ஊடாக அப்படியே சம்பவங்களை யோசித்து பாருங்க. அறையை கட்டிக்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிற என்னென்ன சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? சொல்லுங்க. வேற அது ரூம். சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்களா? அப்ப அந்த கொடுமைகள் தாங்க முடியாம தேவனை நோக்கி முறையிட்டாங்களா?
அப்ப ஆண்டவர் அவங்களை விடுவிக்கும்படி சித்தம் கொண்டு மோசையை பயன்படுத்தினாரா? அப்ப அவங்களை விடுவிக்கிறதுக்கு பார்வோனை சம்மதிக்க வைக்கணும். ஒன்றன் பின் ஒன்றாக வாதைகளை அனுப்புறாரு. அப்புறம் கடைசியாக 10வது வாதையாக என்ன வந்தது? தலைச்சன் பிள்ளை சங்காரம் வந்தது. அப்ப அதிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் காக்கப்பட வேணும். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? பஸ்காவை ஏற்படுத்தினார். அந்த பஸ்காவை ஏற்படுத்தி அது நமக்கு தெரியும். அந்த பஸ்காவை புசிக்கிறதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாரு? உங்கள் அறையை கட்டிக்கொண்டு, அறையை கட்டி கொள்ளுங்க, கால்ல பாதரட்சையை அணிந்து கொள்ளுங்க, கையில தடியை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு தாய்ச்சன் பிள்ளை சங்காரம் நடக்கும் போது அவன் யாரு? பார்வோன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கிளம்புங்க கிளம்புங்க, போலாம் போலாம் அப்படின்னு என்ன செய்வான்? ஏன்னா அவ்வளவு பெரிய வாதம் வந்திருக்கு, அதனால வருவான். அடுத்து அவன் ஏற்கனவே மனம் மாறிக்கிட்டே இருப்பான். அதனால அடுத்து அவனிடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க இருந்து போகலாம்னு சொல்லி உத்தரவு வந்த உடனே என்ன செய்யணும்? கிளம்பணும். கிளம்பணும். இல்ல நான் அப்பதான் போய் எல்லாம் என்ன சொல்றது, எல்லாம் போட்டு பெட்டியெல்லாம் அடுக்கி வச்சு துணியெல்லாம் எடுத்து வச்சு மடிச்சுக்கணும்னா அடுத்து அவன் ஏற்கனவே மனம் மாறிக்கிட்டே இருக்கிறவன் மாறிடுவான். அதனால உத்தரவு வந்த உடனே என்ன செய்யணுங்க? புறப்படணும். அப்ப இந்த இடத்துல அறையை கட்டிக்கொள்ளுதல் அப்படிங்கிறது எதை காட்டுது? ஆயத்தம். ஆயத்தம். அதான் ஆயத்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அடுத்ததாக நம்ம வாசிக்கும் போது கர்மேல் பர்வதத்தில் எலியா தீர்க்கதரிசிக்கும் பாகல் தீர்க்கதரிசிகளுக்கும் இடையில ஒரு போட்டி நடந்தது இல்லையா? 450 பாகல் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், மெய்யான தேவன் யாருங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அந்த சந்தர்ப்பத்துல இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் அக்னியினால பதிலளித்தாரு. அத்தோடு கூட ஆண்டவருடைய வல்லமை எலியாவின் மேல் இறங்க தனி ஒருவனாக நின்று 450 என்ன சொல்ற பாகால் தீர்க்க தரிசிகளை கொன்றான். அடுத்து இப்போ அடிக்க வேண்டியது ஆகாப்பை. அவன் கலங்கி போய் நிற்கிறான். ஏன்னா தேசத்தை விக்கிரகாராதனை வருவதற்கு இடமளித்தவன் மனைவியினுடைய பேச்சை கேட்டு இவன். அப்போ இப்படி நடக்கிற விஷயத்தை பற்றி அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உடனே எலியா சொல்றாரு, ரதத்தை கூட்டிக் கொண்டு சீக்கிரம் என்ன செய், அரண்மனைக்கு போயிடு அப்படின்னு. தலை தப்புனது தம்பராம் புண்ணியம் அப்படிங்கிறது மாதிரி தப்பிச்சு அவர் ஓடுறாரு. அந்த சந்தர்ப்பத்துல ஆகாப்பை பற்றி சொல்லும் போது, எலியாவை பற்றி சொல்லும் போது, எலியா தன் அறையை கட்டி கொண்டு ஆகாப்புக்கு முன் ஓடினான். அப்ப அந்த இடத்துல அறையை கட்டுதல் அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறது? ஆயத்தம். அதே மாதிரி இப்ப சகோதரி சொன்னாங்க, பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். சபையார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு தேவதூதன் அவனை விடுவிக்கிறான். அப்ப பேதுரு என்ன செய்யறான்? எழுந்து தன் அறையை கட்டிக்கொண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். ஜெயில விட்டு வெளியில வர்றான். அதுவும் எதை காட்டுகிறது? ஆயத்தம். ஆமா. அப்போ இன்னொரு வேத பகுதியை பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு இறுதி பாஸ்கா விருந்து புசிப்பதற்காக மேல் வீட்டறையிலே அமர்ந்திருக்கிறார்கள். யூத வழக்கத்தின்படி பஸ்கா புசிக்கும் நாளிலே தருணத்திலே வீட்டில் சிறியவன் யாரோ அவன் பந்தி அமர்ந்திருக்கிறவர்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும், அல்லது அடிமையாக இருக்கிறவன் யாரோ அவன் பாதங்களை கழுவ வேண்டும். அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவரும் சீசர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். வழக்கத்தின்படி ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? பாதங்களை கழுவ வேண்டும். ஆனால் அங்கே சிறியவர் யாருமே இல்லையே, எல்லாருமே விஐபிக்களாத்தான் இருக்கிறார்கள். அப்ப யாரும் அந்த எண்ணமே வரல, அவங்க வாட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவனுங்க இப்படித்தான்
ஆனா ஏற்கனவே நாம் பெரியவன் என்ன வந்திருக்குதுங்க, சண்டை வேற வந்திருக்கு. யார் பெரியவங்கிறதுல சண்டை வந்திருக்கு. அந்த எண்ணத்திலையும் கூட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சிலர் சகோதர சகோதரிகள் மேல 1000 கசப்ப உள்ளத்துல வச்சுக்கிட்டு அப்பம்பிக்குதலுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம்ல, அது மாதிரி. ஆமாவா இல்லையா? அதே மாதிரிதான் அவங்க அவ்வளவு கசப்பையும் உள்ளத்துல வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ட்ராக் மாறுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன உதாரணம், யோசேப்பினுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது பைபிள்ல, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு அண்ணனுடைய அப்பாவினுடைய பொறுப்பை, அப்பாவுடைய கட்டளையை ஏற்று அண்ணன்மாருடைய சுக செய்திய கேட்கறதுக்காக போவான். ஆமா, அங்க இல்லைன்ன உடனே அப்படித்தான் என்ன செய்வாங்க, வேற இடத்துக்கு தேடி போறான். தூரத்துல வர்றதே பாத்துருவானுங்க. பார்த்தோன்னே ஏற்கனவே அவனுக்கு பிடிக்காது. எப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இவனை தொலைச்சு கட்டணுங்கிற எண்ணத்துல இருக்காங்க. ஆமா, அப்போ உடனே அவன் தூரத்துல வர்றத பார்த்தோன்னே பேரும் வச்சுட்டாங்க, சொப்பனக்காரன். எவ்வளவு அருமையான பேர் அவருக்கு இருக்குது யோசேப்புன்னு. அதை வச்சுட்டு இவங்க வச்ச பேர் என்ன, சொப்பனக்காரன். இன்னைக்கும் சபையில சிலருக்கு நம்ம பட்ட பேர் வச்சிருக்கோமா இல்லையா? அவங்களுக்கே தெரியும் யார் யாருக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கிறோம்னு. வேண்டாங்க, அதெல்லாம் வேண்டாம். அப்போ வர்றான்னு சொன்னாங்க. கடைசி நடந்தது என்ன, அவனை தூக்கி குழியில போட்டுட்டு, பைபிள் என்ன சொல்லும் தெரியுமா, அவனை குழியில் போட்டு விட்டு போஜனம் பண்ண உட்கார்ந்தார்கள். சகோதரனை தூக்கி குழியில போட்டுட்டு போஜனம் பண்ண உட்கார்ந்தார்கள். சாப்பாடு அவன் தான் சாப்பாடே அவன் தான். அப்போ அவன் கீழே விழுந்துட்டு கத்திருப்பான், ரூபன் அண்ணே, சிமியோ அண்ணே, கொஞ்சம் இறங்குங்க அண்ணே, காப்பாத்துங்க அண்ணே. எலும்பு ஒடிஞ்சு என்ன நடந்தோ தெரியாது. தண்ணி இல்லாத குழி இல்லையா, தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. அவன் அங்க இருந்து விடுவிக்கிறதுக்காக தூக்குறதுக்காக கத்துறான். சிமியோன் அண்ணே, லேவி அண்ணே, நீங்களாவது கொஞ்சம் பாருங்களேன். அந்த சத்தம் ஒரு பக்கம் துணிச்சுக்கிட்டே இருக்கு. இதை கேட்டுக்கிட்டே இவனுக்கு என்ன செய்யறாங்க, திங்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. இதே மாதிரி எத்தனை பேருடைய அழுகுறல்ல கேட்டுக்கிட்டு அப்பம்பிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கோம் நம்ம. சரி, இருக்கட்டும். அப்போ ஆண்டவரும் சீசர்களும் பஸ்கா புசிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. யார் பெரியவங்கிற அந்த யூக பிரச்சனை இருக்குது. அதனால அவன் எந்திரிக்கட்டும், அவன் எழும்பட்டும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க ஏற்கனவே சண்டை போட்டுட்டு அவன் வன்மத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, யாரும் வரமாட்டாங்க. இவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு. என்ன செஞ்சாரு, அவரே பாதங்களை கழுவுனாரு. கழுவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, அறையை கட்டி. அப்ப அந்த இடத்துலயும் அறை கட்டுதல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஆயத்தம், பணிவிடை செய்வதற்கான ஆயத்தம். ஆயத்தம். இன்னொரு இடத்துல லூக்கா 12:35 எஜமான் வரும்போது பாக்கியவான், அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துலயும் அவர் எஜமான் ஆண்டவர் வர்ற வரைக்கும் யார் விழிப்புள்ளவர்களாய் இருந்து ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றுகிறார்களோ கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்கள அவர் கௌரவிப்பார், கனப்படுத்துவார். என்ன செய்வாரா, அவங்கள உட்கார வச்சு பந்தி இருக்க வச்சு இவர் என்ன செய்வாராங்க, பணிவிட செய்வாரா. இது நடக்குமாங்க? என்னங்க இது? எனக்கு நம்மை உட்கார வச்சுக்கிட்டா அவர் பணிவிட செய்யறதா? இங்க இருக்கிற நம்ம
ஒரு விருந்துக்கு அழைச்சு நம்மளை எல்லாம் உட்கார வச்சு நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறாரு அப்படின்னா, இல்ல நம்முடைய பிரதமர் அவர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறாரு அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? எப்பா, இது என்ன கனவா நனவா தோணுமா இல்லையா? என்னது இது? வயசு நிறுத்து போவோம்ல. இது ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை பந்தி இருக்க செய்து என்ன செய்வேன்? பணிவிடை செய்வேன், ஊழியம் செய்வேன் அப்படிங்கிறது. இது நம்மளால நம்ப முடியல, நம்ப முடியல. அவரு எனக்கு பணிவிடை செய்யறதா, நான் உட்கார்ந்து இருக்கிறதா, இது நம்ம நம்புறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காகத்தான் அவர் மெய்யாகவேன்னு சொல்லிட்டார். சொன்னார்ல, ஆமாவா இல்லையா? ஏன் சொல்றாருன்னா, அப்ப சில இடங்கள்ல மட்டும் ஆண்டவர் மெய்யாகவேன்னு சொல்றாரு, அப்ப மத்ததெல்லாம் பொய்யா? அப்படி இல்லைல்ல. அது நம்புறதுக்கு அரிதானது, ஆனா அது நடக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் சொல்றாரு. இங்கேயும் ஆண்டவர் அதை அப்படி பந்து விசாரிக்கிறதுக்காக வரும்போது எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியல. அவர் மனுஷனாக இந்த பூமியில இருந்த நாட்கள்ல சீசர்களுடைய பாதங்களை கழுவ போன போது எடுத்த எடுப்பிலேயே முதலாவது பேதுருவின் இடத்துல வந்தாரா, இல்ல ஒரு சிலருடைய பாதங்களை கழுவிட்டு அடுத்து பேதுருவின் இடத்துல வந்தாரா, அது எனக்கு தெரியாது. நாங்க இல்ல. ஆனா பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கேட்டுக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நீங்க பாதங்களை கழுவுற நேரத்துல முதலாவது ஐயா பேதுரு பக்கத்துல போனீங்களா, அடுத்து வேற சிலருடைய பாதங்களை கழுவிட்டு அடுத்து அவர்கிட்ட வந்தீங்களா? தெரியல, கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு கேட்போம். ஆண்டவர் ஒரு வேளை பதில் சொல்லுவாரு. அப்படி நீங்க போய் கேட்டீங்கன்னா என்னையும் சேர்த்து கூப்பிட்டுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அப்போ பேதுரு கிட்ட வரும்போது பேதுரு சொன்னாரு, ஒரு காலம் நீர் என்னுடைய கால்களை என்ன செய்யக்கூடாது, கழுவக்கூடாது. அவர் அப்படியே மெய் சிலிர்த்து போய் ஆடி போயிட்டாரு பேதுரு. அதே மாதிரி இத்தனைக்கும் அவர் மனுஷனா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லைன்னு சொன்னவன். அப்படியா பல்ட்டி அடிச்சிட்டார்? அப்படியா? அப்ப என் கால்களை மட்டுமல்ல என்னை முழுசும் குளிப்பாட்டிருங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்போ அந்த நேரத்துல ஆண்டவர் மனுஷனா தான் இருக்கிறார். சாதாரண ஒரு அறையை கட்டி கொண்டுதான் வந்து நிற்கிறார். அந்த நிலையில அவர் வந்து பணிவிட செய்யறதே பேதுருவால ஜீர்ணிக்க முடியல, ஏத்துக்கிட முடியலைன்னா, இப்பொழுது மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிற அந்த அந்தஸ்தில், அந்த மகிமையில் அவர் வந்து நம்மளை உட்கார வச்சு பந்தி விசாரிக்கும் போது, பணிவிடை செய்யும் போது எப்படி இருக்குங்க? ஆடி போயிடும். கொஞ்சம் அப்படி கூச்சமா தான் இருக்கும். இதுதான் ஆண்டவரே நீங்கதான், அப்படி ஒரு பார்வை பார்த்தாலே பேசாம உட்காந்துரும். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப அந்த இடத்துலயும் அறை கட்டி கொண்டு வாசிக்கிறோமா இல்லையா? அப்போ அறை கட்டுதல் அப்படிங்கிறது இப்ப நம்ம வாசித்த இடங்களில் எல்லாம் என்ன அர்த்தத்துல சொல்லியிருக்கு? இப்ப அந்த அர்த்தத்தை அப்படியே கொண்டு வந்து பேதுருவினுடைய முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கொண்டு வந்து வைங்க. இப்ப உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு அப்படிங்கிறத இப்ப நம்ம எப்படி வாசிக்கலாம்? உங்கள் மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டு. சரியா வந்துருச்சா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போறாரு, பின்னால எழுதுறாருல, அவர் வெளிப்பட போறதுனால நீங்க என்ன செய்யுங்க? உங்க மனசை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவருடைய வருகைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதும் ஆயத்தமா இருக்கணும்ல? ஆமா. சரி, அப்போ உங்க மனதின் அறையை கட்டி கொண்டுங்கிறத, உங்களுடைய மனதை நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயத்தப்படுத்திக்கிட்டு என்னென்ன செய்யணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. தெளிந்த புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி சொல்லலாம், தெளிந்த புத்தி காரியங்கள் என்னென்ன என்பதை நிதானித்து பகுத்தறியக்கூடிய அந்த அறிவு, பகுத்தறியும் தன்மை. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிற, போதையில் இருக்கிற ஒருவன் தன்னிலை மறந்து
என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு தெரியாம நடந்துக்கிடுறான். அதனாலதான் ஒரு பழமொழியே வந்ததில்ல, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு. இத நான் கண்கூட என் கண்ணால பார்த்திருக்கேன். நாங்க ஒரு ஊர்ல இருந்தோம். அந்த ஊர்ல ஒருத்தர், அவரு கிறிஸ்தவரு, விசுவாசி அப்படின்னு நான் சொல்லல, அது நீங்க புரிஞ்சுக்கணும். அவரு கிறிஸ்தவ பேரு, கிறிஸ்தவரு. பாட்டு அருமையா பாடுவார். நம்ம இந்த பாமாலை பாட்டுகள் இருக்குல்ல, எல்லாம் இயேசுவே தந்தானை துதிப்போமே, சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு, அப்படியே பாடினார்னா அசந்து அப்படி பாடுவாரு. ஆனா டெய்லி சாயங்காலம் ஆகும்போது இந்த பாட்டு போய் வேற பாட்டுகள் வரும். அவர் பாட்டுக்கு பாடுவாரு, அங்க இங்கேயும் ஓடுவாரு, அப்படியே மிரட்டுவாரு, கண்ணை உருட்டுவாரு. அப்படியே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நான் திடீர்னு அந்த வழியா போறேன்னா, ஃபர்ஸ்ட் வாங்க, அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு ரொம்ப மென்மையா அப்படியே இடையில நமக்கும் ஒரு ஸ்தோத்திரம் போட்டுக்கிடுவாரு, சொல்லி போயிடுவாரு. காலையில அவரை பார்க்கும்போது ரோட்ல போவாரு, தெருவுல போவாரு, குனிஞ்ச தலை நிமிர மாட்டாருங்க. என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்படிதான் சொல்றாரு. இப்படி இருக்கிற நீங்க நேற்று சாயங்காலம் என்ன அட்டகாசம் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுமே சொல்ல, அப்படி சின்ட்டு ஒரு வாட்டி போயிட்டு இருப்பாரு. அப்பதான் நினைச்சேன், காலையில ஒரு மாதிரி இருக்கிறாரு, சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கிறாரு. அப்போ அவருடைய நிதானத்தை இழக்க செய்யறது அந்த போதை. அது மாதிரி எப்படி ஒரு போதைக்கு அடிமையா இருக்கிறவன் காரியங்களை பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லாதவனாக இருக்கிறானோ, அது மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய விஷயங்களிலே நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வரும்போது உங்களுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. அதுல நீங்க என்ன செய்யணும்? பூர்ண நம்பிக்கையா இருக்கணும். அந்த இடத்துல கிருபை அப்படின்னு சொல்றது ஆண்டவர் வரும்போது நமக்கு அளிக்கப்படுகிற வெகுமதிகளை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு தரவிருக்கிற பிரதிபலன்களை பற்றி சொல்லுகிறது. ரட்சிப்புக்கான கிருபையை நம்ம ஏற்கனவே பெற்றிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் வெளிப்படும் போது நமக்கு அளிக்கப்படும் கிருபை அப்படின்னு சொல்றது 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாஸ்து வர்ற மாதிரி அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நீங்க என்ன செய்யுங்க? பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறாரு? நீங்கள் முன்னே கடந்த காலத்துக்கு போயிடுறார். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ அறையை கட்டிக்கொண்டு அப்படின்னா மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவர் வரப்போறதுனால நீங்க என்ன செய்யணும்? முதலாவது பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும். இரண்டாவது, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தெய்வ பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெய்வ பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 17 இருங்க. சவாசிங்க. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் சுதாவாக தெரிந்து கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சந்தேகம் பயத்துடனே நடந்து கொண்டீர்கள். அப்போ மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவர் வரப்போறதுனால மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா? பயத்தோட தெய்வ பயத்தோட நடந்து கொள்ளணுமா? அடுத்து அன்புள்ளவர்களாக இருக்கணும். வசனம் 22 பாருங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு போனீர்கள். அப்போ
ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்யணுமா? ஆயத்தமா இருக்க வேண்டும். மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆயத்தமா இருக்கணும். அப்படி ஆயத்தமாக இருக்கிற வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்குமா? பரிசுத்தம் இருக்கும். 2, தெய்வ பயம் இருக்கும். 3, அன்பு இருக்கும். அப்ப இங்க முதல் குறிப்பாக பரிசுத்தத்தை பற்றி பேசுறாரு. ஏன் பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் 15ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு. இல்ல 16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 2வது, இதுக்கு இந்த கருத்தை வலு சேர்க்கும் வண்ணமாக பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற இன்னொரு வேத பகுதியை உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வர்றேன். அதுல இருந்தும் நம்ம ஏன் பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இணைந்த பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் கூறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுவோம். சரி, இப்ப இந்த இடத்துல இந்த 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், ஒட்டுமொத்தமாக 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ல போறாரோ அந்த ஒட்டுமொத்த விஷயங்களுக்கான ஒரு முன்னுரை. அதுதான் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதுல என்ன சொல்றாரு? அவர் சொல்ல போறாரா, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்றோம் அப்படிங்கிற. அப்ப 4ஆம் அதிகாரத்துல விஷயம் என்ன? விசுவாசிகள் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது எப்படி, அது சம்பந்தமான புத்திமதி சொல்றாரு. ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கணும். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்துல என்னங்க சொல்லியிருக்கு அப்படின்னு அடுத்தோட வரும்போது கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? விசுவாசிகள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுதுங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, நீங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு சும்மா கேளுங்க. அப்போ சொல்லிட்டு அந்த தேவனுக்கு பிரியமான அந்த வாழ்க்கையில் சிறப்பு அம்சங்களாக என்னென்னவெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல முதல் குறிப்பு வசனம் 3 8 வரை. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் இவரில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் நனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் வீராமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். உடனே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டைப்படுகிறவன் மனுஷரை அல்ல, நமது பரிசுத்தாவே நமக்கு தந்திருக்கிற தேவனையே அசட்டைப்படுகிறார். அப்ப இந்த வேத பகுதியில 3ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை பரிசுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுறாரு. அப்புறம் 9-10 வசனங்கள் சகோதர சிநேகத்தை பத்தி பேசுறாரு. வாசித்து பார்த்தாலே தெரியும். அப்புறம் 11வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை, 11ஆம் வசனத்திலிருந்து சொல்லலாம், 11 இல்ல 9ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை அதுல நல்லொழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுறாரு. நல்லொழுக்கம். அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்த எதிர்பார்ப்பு, வருகையை எதிர்பார்த்து வாழணும் அப்படிங்கிறார். சரி, இப்ப சொல்லுங்க, 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் அது எதை நமக்கு சொல்லுது? விசுவாசிகள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி அப்படின்னு பவுலப்போஸ்தலன் சொல்ற ஆலோசனைகளை அது நமக்கு தருது. சரி, அந்த தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற அந்த வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னவா? ஒன்று பரிசுத்தம்,
1 பரிசுத்தம், 2 சகோதர சிநேகம், 3 நல்லொழுக்கம், 4 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த எதிர்பார்ப்பு. இந்த 4 அம்சங்களும் இருந்தால் அந்த வாழ்க்கை யாருக்கு பிரியமா இருக்கும்? தேவனுக்கு பிரியமா இருக்கும். சரி, ஏன்னா பேதுருவுக்கு வந்துட்டு தெசலோனிக்கே சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க, அது போனஸா நீங்க எடுத்துக்கங்க. அப்போ இதுல பரிசுத்தத்தை பத்தி நான் சொல்ற பகுதியை தான் சொல்ல வரேன். இப்போ இதுல ஒரு கேள்வி கேட்போம். 3 to 8 அந்த வசனங்கள்ல பரிசுத்தத்தை பத்தி பேசுற ஒரு கேள்வி எழுப்புவோம். விசுவாசிகள் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லாத எந்த பிரசங்கமும் கிடையாது. ஆமாவா இல்லையா? அந்த பிரசங்கங்கள்லாம் அதிகமாக அழுத்தம் கொடுத்து எதை பத்தி பேசுறோம்? பரிசுத்தத்தை பத்தி பேசுறோம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் பரிசுத்தத்தை பத்தி பேசுறோம். ஏங்க நம்ம பரிசுத்தமா இருக்கணும்? ஏன் பரிசுத்தத்தை இவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அந்த கேள்விக்கு இந்த பகுதியிலிருந்து என்னென்ன பதில நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 அத கரெக்டா வருஷப்படி சொல்றேன் பாருங்க. மூன்றாம் வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இப்ப கேளுங்க, ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? நான் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். அதனால் நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். 2வது பதில பார்ப்போம். 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையினால் நாம் என்ன செய்ய வேணும்? பரிசுத்தமா இருக்கணும். இப்ப எப்படி வேதத்தை படிக்கணும்னு புரியுதா? இந்த முறையத்தான் நீங்க கையாளணும். சரி, அடுத்து 3வது பதில் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 8வது வசனத்துல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறார். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்லன்னு வாசிக்கிறோம். அப்போ ஒரு கேள்வி, எதை அசட்டை பண்ணுகிறவன்? பரிசுத்தத்தை பற்றி பேசி வருகிறபடியினால் அந்த இடத்துல எதை அசட்டை பண்ணுகிறவன் கேட்டா பதில் என்ன? பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறவன். கரெக்ட். மனுஷரை அல்ல, தேவனையே அவன் அசட்டை பண்ணுகிறான். அப்போ பரிசுத்தத்தை அலட்சியப்படுத்துவது, அசட்டை பண்ணுவது யாரை அசட்டை பண்ணுவதாகும்? தேவனை அசட்டை பண்ணுகிற செயலாக இருக்கிறது. ஆகையினால் என்ன செய்ய வேணும்? பரிசுத்தமா இருக்கணும். 3வது பதில் பார்த்துட்டோமா? இனி 4வது ஒரு பதில், அது 6வது வசனத்துல, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து, அப்படின்னா அர்த்தம் என்ன? பரிசுத்தத்திற்கு ஒவ்வாத முரணான விஷயங்களை குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஒரு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறதுன்னு அர்த்தம். விசுவாசிகளுக்கு என்ன காத்திருக்குதா? நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. ஆகையினால் பரிசுத்தமா இருக்கணும். இப்ப விசுவாசிகள் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? ஏன் பரிசுத்தத்தை இவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசுறோம்? எதனால இப்படி வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த பகுதியில இருந்து மட்டும் நமக்கு என்னென்ன பதில், எத்தனை பதில் கிடைக்குது? இல்ல, எத்தனை பதில் கிடைக்குது? 4. என்னென்ன கிடைக்குது? தேவன் நம்மை நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால் நாம் பரிசுத்தமா இருக்கணும். 2வது 7ஆம் வசனம், பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் பரிசுத்தமா இருக்கணும். 3வது பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுவது தேவனை அசட்டை பண்ணுகிற செயலாக கருதப்படுகிறது. ஆகையினால் விசுவாசிகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 4வது விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. ஆகையினால் விசுவாசிகள் இந்த பூமியில் வாழும் போது என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருக்கணும். 4 பதில் கிடைக்குது இல்லையா? இந்த பதில நீங்க அப்படியே பேதுருவினுடைய நிருபத்துக்கு கொண்டு வாருங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். பரிசுத்தத்தை பற்றி தான் அந்த இடத்துல பேதுரு பேசுறாரு. அப்ப ஏன் பரிசுத்தமா இருக்கணுங்கிற கேள்விக்கு பேதுருவினுடைய நிருபத்திலிருந்து ஒரு பதில் கிடைக்குது. என்ன பதில்? நான் பரிசுத்தர்,
ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்க. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்களும் பரிசுத்தரா இருங்க. ஏன் பரிசுத்தமா இருக்கணுங்கிற கேள்விக்கு அந்த இடத்துல ஒரு பதில் கிடைக்குது. இங்க 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்திலிருந்து 4 பதில் கிடைக்குது. ரெண்டையும் சேர்த்தா 5 பதில்கள் இருக்கு. இப்ப சொல்லுங்க, ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? தேவன் பரிசுத்தரா இருக்கிறார், ஆகையால் நாமும் பரிசுத்தமா இருக்கணும். அவர் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதனாலே நாம் பரிசுத்தமா இருக்கணும். 3, பரிசுத்தற்கென்றே அழைத்திருக்கிறார், ஆகையினால் பரிசுத்தமா இருக்கணும். 4, பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறது. அடுத்து நியாயத்தீர்ப்பு. இனி தப்பித்தவரை அடுத்த தடவை வரும்போது இந்த பிரசங்கத்தை நான் பண்ண முடியாது போலயே. கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப இனி ஏதாவது பிரசங்க குறிப்பு எனக்கு மறந்து போச்சுன்னா நேர தூவிபுரம் கிறிஸ்தவ சபைக்கு எழுதி கேட்ட வேண்டியதுதான். இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணேன், அதுல என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்னு எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு, கொஞ்சம் சகோதர சகோதரிகள் கொஞ்சம் சொல்லி அனுப்புங்கன்னா அனுப்பிடுவீங்க போல தெரியுது. உடனே அனுப்பிடுவாரா? பரவாயில்ல. இப்படிதான் ஆர்வமா வசனத்தை படிக்கணும், கேட்கணும், சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி. சரி, அப்போ நம்ம பரிசுத்தமா இருக்கணும். ஏன் பரிசுத்தமா இருக்கணுங்கிறத பார்த்துட்டோம். எதுலெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும்? ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா பேதுரு ஐயாவுடைய கூற்றுப்படி உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். மொத்தமா சொல்லிட்டார, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக. அப்படின்னா அப்படித்தான். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் தான். அதை இப்படி சொல்லலாம். பொதுவா 3 விதத்துல சொல்லுவாங்க. உதட்டில் பரிசுத்தம், உள்ளத்தில் பரிசுத்தம். இல்லையா? உதட்டுல பரிசுத்தம், உள்ளத்தில் பரிசுத்தம். அப்புறம் என்ன, சிந்தனையில் பரிசுத்தம். உதட்டில் பரிசுத்தங்கிறது என்னதுங்க? பேச்சு. உள்ளத்தில் பரிசுத்தங்கிறது நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள். அது மாதிரி உடலில் பரிசுத்தம், சிந்தனையில மட்டும். அந்த உள்ளங்கிறது சிந்தனையா அதுல சேர்ந்து வந்துடும். உடலில் பரிசுத்தங்கிறது நம்முடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள். உதட்டில் பரிசுத்தம், உள்ளத்தில் பரிசுத்தம், உடலில் பரிசுத்தம். நம்முடைய பேச்சுகளில் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகளில் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். அப்புறம் நம்முடைய நடக்கைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இப்படி வாழ்றதுக்கு நீங்க உங்க மனசை என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்க. மனதின் அறையை கட்டிக் கொள்ளுங்கள். ஆயத்தப்படுத்திட்டு நீங்க எப்படி எல்லாம் வாழணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார், அவர் வரப்போகிறார். பேதுரு ஐயா ரொம்ப அழகா தான் எழுதுறாரு இல்ல? எவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி எழுதுறாரு பாருங்க. அதனாலதான் அந்த பேதுருவினுடைய நிருபத்தை படிக்கும் போதெல்லாம் நானே நினைப்பேன், பேதுரு போய் யோவானும் போய் தெருவுல பப்ளிக்ல போய் நின்று பிரசங்கம் பண்றாங்க. அங்க பிரச்சனைகள்லாம் வருது. அந்த சந்தர்ப்பத்துல தைரியமா நிக்கிறாங்க. அப்போ மக்கள் சொல்றாங்க, மக்கள் நினைச்சதை பற்றி, சொன்னதை பற்றி எழுதி இருக்குது. அவர்கள் கல்லாதவர்களாய் இருந்தும் பேசுகிற தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப அவங்களுடைய கூற்றுப்படியே இவங்க யாருங்க? கல்லாதவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள். அப்படின்னா அதிகம் படிக்காதவங்க, துப்புரவா ஆனா அவனா தெரியாதவங்க. அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி இருந்தா எழுதியிருக்க முடியாது இல்லையா? அதிக படிப்பு கிடையாது, நியாயப்பிரமாணத்துல எல்லாம் ரொம்ப தேர்ந்தவங்க கிடையாது, சாதாரண நிலைமையில படிச்சவங்க. ஆனா எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க விசுவாசிகளுக்கு. சரி, அப்படி பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம், பரிசுத்தம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி ஒரு ஒரு நல்ல டீச்சிங் யூடியூப்ல நான் பேசியிருப்பேன். அது ஒரு வேதபாட வகுப்புக்காக பேசப்பட்ட செய்தி. சத்திய ஒளியில் அது இருக்குல்ல, 2 வித்தியாசமான சந்தர்ப்பங்கள்ல பேசின செய்திகள் அதுல இருக்கு. பரிசுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி
நீங்க யூடியூப்ல பாருங்க. பரிசுத்தத்தை பற்றிய ஒரு முழுமையான ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். சரி, என்னங்க சத்திய ஒளி அந்த யூடியூப்ல. சரி, அத சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ அந்த பகுதிக்கு போகணும், ஆனா நேரம் இல்லாததுனால நான் போறேன். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இது பேதுரு எழுதுறதா, பேதுரு மட்டும் அவருடைய சிந்தனையில உருவாகி எழுதுறதா, இல்ல வேற எங்க இருந்தாவது எடுத்து கோட் பண்றாரா? லேவியராகமத்துல இருந்து, லேவியராகமத்துல 3 இடங்கள்ல இந்த வசனம் வருகிறத நீங்க பார்க்கலாம். அப்ப எந்தெந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு இந்த வார்த்தை வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ஒரு நல்ல பாடமா இருக்கும். அது நீங்க கொஞ்சம் வீட்லயே போய் படிச்சு பாருங்களேன், லேவியராகமத்துல. சரி, அது படிச்சு பாருங்க, அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியும். சரி, அடுத்த 17ஆம் வசனத்திற்கு வரும்போது, தெய்வ பயம் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின் படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இங்க என்ன, அதான் நம்ம இந்த வசனத்துக்கு என்ன பேர் கொடுக்கிறோம்? தெய்வ பயம். ஆண்டவர் வரப்போறதுனால நம்ம ஆயத்தமா இருக்கணும், மனசு அதுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சுக்கணும். அப்படி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் முதல் அம்சமாக என்ன இருக்கும்? பரிசுத்தம் இருக்கும். 2வது என்ன இருக்கும்? தெய்வ பயம் இருக்கும். தெய்வ பயம் இருக்கும். அந்த தெய்வ பயம் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றாரு பாருங்க பேதுரு அப்போஸ்தலன். என்ன சொல்றாரு? ஏன் தெய்வ பயத்தோட நடந்து கொள்ளணுமா? நீங்கள், அதாவது பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். நம்ம சேவிக்கிற ஆண்டவர் என்னவா? பிதாதான், நமக்கு பிதாதான். ஆனா அவர் யாராகவும் இருக்கிறாரு? பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். இந்த காலகட்டங்கள்ல கிறிஸ்தவ உலகத்துல பல நவீனமான, அதே நேரத்தில் வேதத்திற்கு முரணான பல போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு போதனை கிருபையின் சுவிசேஷம். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல? ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிதம் மிஞ்சிய கிருபை கோட்பாடு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார். உங்களுடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வருங்கால பாவம் எல்லாவற்றையும் சேர்த்து அதற்கான பிராயச்சித்தத்தை சிலுவையில் நிறைவேற்றி முடித்து விட்டார். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற நீங்கள் இந்த முக்கால பாவத்திலிருந்தும் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? விடுதலை பெற்று விட்டீர்கள். ஆகையினால் இதற்கு பின் நீங்கள் செய்கின்ற எந்த செயலும் அது பாவ செயல் ஆகாது. அதுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஐயோ பாவம் பண்ணிட்டேனே, தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு நீங்க மனம் உடைய வேண்டாம். நீங்க அப்படி செய்யறதுதான் பாவம் அப்படி சொல்லுவாங்க. எப்படி வஞ்சிக்கிறாங்க பாருங்க. பாவம் இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வேத வெளிச்சம் ஐயா பேதுரு அப்போஸ்தலனுக்கு தெரியாம போச்சு. அவர் என்ன சொல்றாரு? பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்கள். அவர் நமக்கு பிதாதான், ஆனாலும் நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறார். நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறார். அவர் எப்படி நியாயம் தீர்ப்பாரா? பட்சபாதம் இல்லாமல். நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, அது தெரியுங்களா உங்களுக்கு?
ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு, காத்திருக்கு. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுல போய் நிக்கணும், கணக்கு கொடுக்கணும். யாரும் அதுக்கு என்ன செய்ய முடியாதுங்க, தப்ப முடியாது. அதை பத்தி பவுல் எழுதும் போது சொல்வாரு 2 கொரிந்தியர் 5:10, அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்வார். இதே கருத்தை ரோமர் நிருபத்திலையும் சொல்லுவாரு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 10-12. ரோமர் 14. நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்ப்பு, நீ உன் சகோதரனை அல்பமாய் என்று நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அடுத்து அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை கொள்ளும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். சரி, இதுல இந்த கிறிஸ்துவின் நியாயாசன நியாய தீர்ப்பை பற்றிய நிறைய படிக்கலாம் விஷயங்கள். அவ்வளவு விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கிறது. தூத்துக்குடி சபையாரை பொறுத்த மட்டும் எதிர்கால சம்பவங்களை பற்றி நீங்க தெரிஞ்சிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர், என்னை விட பல வயசு கூடுனவரா இருந்தாலும் என்னை அதிகமாக நேசிக்கிற, என்னால் அதிகமாக நேசிக்கப்படுகிற ஒரு தேவ மனிதன் பொய் ஜோன்ஸ், மார்த்தாண்டம் தெரியுங்களா? மார்த்தாண்டம் ஜோன்ஸ் அங்கு நம்ம ஜாய் சிஸ்டருடைய அப்பா, என்னுடைய நெருங்கின நண்பர். அடிக்கடி நாங்க போன்ல பேசுவோம். 1982 வருஷத்துல அவரை வாழ்க்கையில நான் முதல் தடவையாக சந்திக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் அவரை சந்திக்கிறோம். நான் என்னுடைய மனைவி போயிருக்கிறோம், ஒரு கேம்புக்கு போயிருக்கிறோம். அப்பா அவர் வந்திருக்கிறாரு. அவர் செய்தி கொடுக்க சொல்றாங்க, செய்தி கொடுக்குறாரு. அந்த செய்தி உட்கார்ந்து கேட்டதுதான் அன்னைக்கே மனசை பறி கொடுத்துட்டேன். ஜோன்ஸ் அங்கிள் மனசை பறி கொடுத்துட்டேன். அவ்வளவு வசனத்தை விளக்குகிற அந்த நேர்த்தி, அமைதியாக அந்த வசனத்தை விளக்குகிற முறை என்னை ரொம்ப தொட்டது. அவருடைய பேரு எங்க குடும்பத்துல விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய மதனியாருடைய பையனுக்கு ஜோன்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கு. ஜோன்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அவங்க பையனுக்கு இவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் அந்த பேர் வச்சது. அந்த முகாமுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பேர் வச்சது. அதனால எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே அவர் விளங்கினார். அடிக்கடி வீட்டுக்கு வருவார், நானும் அங்கே போவேன். ஏதாவது வேதத்தை படிக்கும்போது சில விஷயங்களுக்கு படிக்கும்போது எனக்கு அவர் ஃபோன் பண்ணுவார், நான் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி விவாதிக்க வேணும் அப்படின்னா உடனே 2 பேரும் சந்திச்சு அதை பற்றியே பேசுவோம். அது ஒரு நல்ல இனிமையான அனுபவமாக இருந்தது. கர்த்தருடைய சமூகத்திற்கு போய்விட்டார். பரலோகத்துல போய் அவரை பார்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அவர் எதிர்கால விஷயங்களை பற்றி, எஸ்கட்டாலஜின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி பேசுறதுல கைதேர்ந்த ஒரு மனிதர். அவர் தூத்துக்குடிக்கு அடிக்கடி வந்திருக்கிறாரு, செய்தி கொடுப்பாரு. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புதுசு கிடையாது, நல்லாவே தெரியும். அப்ப அந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நம்ம நிற்போம். அதுல பல சம்பவங்கள் நடக்கும். அதை பத்தி எல்லாம் இப்ப நான் சொல்லணும்னு விரும்பல. நான் எடுக்க போற விஷயம் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதுக்கு இதுல நான் எடுத்த விஷயம் என்னவென்றால், ரோமர் 14:10-12 வாசிக்கும் போது நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. 2 கொரிந்தியர் 5:10 வெளிப்பட வேண்டும்னு சொல்றாரு. ஆனா அதே விஷயத்த ரோமர்ல வாசிக்கும் போது நிற்போமேன்னு சொல்றாரு. நிற்போமே அப்படின்னா அந்த அர்த்தம் என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உலக பிரகாரமாக சில விஐபிக்கள் இருக்கிறாங்க, சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக சட்ட ரீதியாக அவங்கள நீதிமன்றத்துல விசாரிக்கிறாங்க. அதே தப்ப செஞ்ச இன்னொருத்தர் இருக்கிறான், சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளின்னு வச்சுக்கோங்க. அவனை விசாரிக்கிற முறைமைக்கும்
அவங்கள விசாரிக்கிற விசாரணை 2 பேருக்கும் நடக்குங்கிறது உண்மைதான். ஆனா விசாரிக்கிற முறைமைக்கு வித்தியாசம் இருக்கும்ல, இருக்குமா இல்லையா? ஏன்னா அவங்களுடைய அந்தஸ்து, அவங்க யாரு அப்படிங்கிறத பொறுத்து அதுல வித்தியாசம் வரும். ஆனா கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். அதான் பவுல் எழுதுறாரு, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நிக்கணும். ஓ பவுலா கோடிக்கணக்கான சொத்துக்களை எனக்காக தியாகம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தவன், அவன் அனுபவிச்ச கஷ்டங்களையும் பாடுகளையும் பார்த்தா அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் உள்ள வசனங்களை வாசித்தால் ரத்த கண்ணீர் தான் வரும். அவ்வளவு பாடுகளை எனக்காக சகித்த மனிதன். அதனால நீ உட்கார்ந்து பதில் சொன்னா போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி பேதுரு, யாரா இருந்தாலும் சரி நிக்கணும். பவுலனுடைய நிலைமையே அப்படின்னா பவுல் இம்மானுவேலுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத யோசித்து பாருங்க. எல்லாரும் இந்த கடை கொடுக்கணும், பட்சபாதம் இல்லாமல். அவரை நம்ம நியாயம் தீர்க்கிறபடியினால நம்ம என்ன செய்யணுமாங்க? தெய்வ பயத்தோட நடந்து கொள்ளணும். இதே பேதுருதான் இன்னொரு இடத்துல எழுதுவாரு, தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே துவங்கும். அந்த வசனத்தை வாசிக்கின்றவர் 1 பேதுருதான் 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வீடுங்கிறது என்னதுங்க? சபை. சபையே ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறாரு அப்படின்னா சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆகவே ஒரு நியாய தீர்ப்பு செய்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இந்த பூமியிலே நாம் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் என்ன செய்யணுமா? தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளணும். அவ்விதமாக வாழ்வோம். ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை புரியட்டும். மேற்கொண்டுள்ள விஷயங்களை நீங்க உங்க பைபிள் ஸ்டடியில பேதுருவினுடைய நிருபத்தை நீங்க தொடர்ந்து படிங்க. ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுக்கும் அந்த சத்தியங்களை விளங்க செய்வார். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதித்தால், மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்தால், அதுக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போயிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது ஒண்ணுமே வேண்டாம், பேசாம அங்க போய் நிம்மதியா இருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்துல ஆனந்தமா இருக்கலாம். இல்ல மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எனவே இந்த கூட்டங்களுக்கு என்னை அழைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும், என்னுடைய அன்புக்குரிய நண்பரும் சகோதரருமான ஜெய்சிங் அவர்களுக்கும், திருச்சபையின் மூப்பர்களான சகோதரர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். சேர்மன் அவர்கள், அதுபோல சகோதரர் மாணிக்க வாசகம் மற்றும் பல சகோதரர்கள் உள்ளனர். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஜபங்களில் என்னையும் ஊழியங்களையும் நினைத்து ஜபித்துக் கொள்ளுங்கள். உங்களை பற்றிய நினைவு எனக்கு வரும்போதெல்லாம் நானும் உங்களை என்னுடைய ஜபத்திலே நினைவு கூறுவேன். ஆண்டவர் அனுமதிக்கும் போது நாம் மீண்டும் சந்திப்போம். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆம்.